வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1165 ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன சாப்டர் வேற பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக கண்டினியூஸாக வந்து புரியும். வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதை பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ அந்த சாப்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான சாப்டர் தான். நான் சொல்லவே தேவையில்ல, உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு சோகமான சாப்டர் தான். தெரிஞ்ச செய்தி திருப்பி சொல்றேன், ஆனால் எனக்கு அது தவிர வேற என்ன வார்த்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ சாப்டர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ராக்ஸ் வந்து போன சாப்டர் முடிவுல கெஞ்சனா பாத்தீங்களா, ராஜர் கிட்டயும் கார்ப்பு கிட்டயும் தயவு செஞ்சு எனக்கு கொண்டுடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு மாவீரன். அவன் கண்ணுல இருந்து தண்ணி வருது, அழுதுக்குன்னு எனக்கு கொண்டுடுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எனக்கு தெரிஞ்சு அழறதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி மாத்திட்டாங்களே, இந்த மாதிரி நான் பண்றேன்றதுக்காக அழறானா அப்படின்னு அவனை பொறுத்த வரைக்கும் தன்னோட மனைவியும் குழந்தைய கொண்டுட்டமேன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுனானு தெரியல. ஏன்னா கும்மா வந்து காப்பாத்தலாம், அதை ராக்ஸ் வந்து முழுசா பாத்தனான்னு சொல்லிட்டு தெரியல, எதனால அழறான்னு சொல்லிட்டு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு காரணத்துல ஏதோ ஒன்றுதான் அழுதுனுக்குறான். சோ இதுக்கடுத்து ராக்ஸ் வந்து பதினெண்டு மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு வரான். அப்ப கார்ப் வந்து ராஜர் கிட்ட அவன் சொல்றது அவனுக்கு கேக்குதான்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறான். ராஜர் வந்து பாத்தீங்கன்னா கேக்குதுன்றான். அதுக்கடுத்து ராக்ஸ் அட்டாக் பண்றதுக்கு வரான். அப்ப ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஸ்வாட வந்து பாத்தீங்கன்னா ராஜர் வந்து பிளாக் பண்றான் அவனோட ஸ்வாட வச்சு. அப்ப ராஜர் வந்து என்ன சொல்றான்னா, அவன் பேசுற விதமும் அவன் நடந்துக்கிற விதமும் அதுக்கடுத்து அவனோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த லுக்குமே மேட்சே ஆகலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா அவன் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அழுவுது, அவன் மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறியா கோவமா இருக்குது. அதுக்கடுத்து அவன் பேசுற வார்த்தையே கெஞ்சுற மாதிரி இருக்குது. சோ ராஜர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்றான். அதுக்கடுத்து ராஜர் அவனோட ஸ்வாட் அட்டாக் வந்து பிளாக் பண்றான். அந்த டைம்ல கார்ப் வந்து என்ன பண்றான்னா கையை வந்து முறுக்கின்னு, ஆக்சுவலா இது வந்து சிரிக்கிறதா இல்லைன்னா வந்து புல்லரிச்சுக்கிறதான்னு சொல்லிட்டு தெரியல. சிரிக்கிறதுனா காமெடி சொல்லல, பட் அந்த மாதிரி ஒரு மாசா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கத்தான்னு தெரியல. ஏன்னா எல்லாம் சண்டைக்கு வந்து கத்தி கடப்பாறை எடுத்துன்னு போறப்ப ஒருத்த மட்டும் கையை வந்து மடிச்சு விட்டுன்னு சண்டைக்கு போறாங்க. இது வந்து புல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த சீன்லாம் பாக்குறப்ப. சோ கார்ப் வந்து பாத்தீங்கன்னா கையை முறுக்கின்னு நம்ம ராக்ஸ வந்து போயிட்டு மூக்கிலே குத்துறான். இதுக்கடுத்து கார்பும் சரி ராஜரும் சரி அதே அட்டாக்க வச்சு ராக்ஸ பின்னாடி தள்ளுறது முயற்சி பண்றாங்க. ஆனா ராக்ஸ் வந்து என்ன பண்றான்னா ஓவர் பவர் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பின்னாடி தள்ளிடுறான். பின்னாடி தள்ளுறான்றத விட அவன் ரெண்டு பேரும் அவன் தள்ளதுல பறந்து போய் ஊந்துடுறாங்க. அண்ட் இது பத்தாது, அங்க ஒரு தரமான சம்பவம் நடக்குது. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கை வந்து ஸ்பிட் ஆகுது. எம்பரஸ் கிளாஷ் அப்ப ஸ்கை ஸ்பிட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பார்த்திருப்போம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்புறமா மேபி ஜாய் பாய் டைம்ல அந்த டைம்ல நடந்திருக்கலாம். பட் அந்த டைம் லைன் இருக்குதுல்ல, அதுபடி பாக்குறோம் ஃபர்ஸ்ட் நம்ம காட்டின ஸ்கை ஸ்பிளிட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இதுக்கு அடுத்து தான் நம்ம ஷாங்ஸ் ஒயிட் பீடா இருக்கட்டும், அப்புறமா கைடோ பிக் மாமா இருக்கட்டும், அடுத்து லூஃபி அப்புறமா கைடோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லைன் படி பாக்குறப்ப நடந்த ஸ்கை ஸ்பிளிட்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடக்குது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாய்ப்பு வந்து பாத்துனுக்குறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த ராக் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவனுங்க வந்து புறம்பு வேலை பாக்குறானுங்க. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா அங்கே கிளம்பி போறது வந்து பாக்குறான், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு. அது சிக்கியா இருக்கட்டும், அப்புறம் மத்தவங்க பேர்லாம் எனக்கு தெரியல. அவனும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட உயிரை வந்து கையில பிடிச்சின்னு அங்கே தப்பிச்சு வரது பாக்குறான். அவன் ஓரப்ப அவனே தெரிஞ்சிச்சு ராக் ஸ்பிரிட் அவ்வளவுதான், இது வந்து முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இது தேராதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே நினைச்சுக்கின்னு தனித்தனியா வந்து கிளம்பி போறானுங்க, ஒருத்தன் ஒரு திசையில. சோ அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, மரீன் ஷிப் இருக்குதா நம்ம கார்போட ஷிப், அங்க இருந்து கார்ப்புக்கு வந்து போன் பண்ணி என்ன கேக்குறாங்க, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கார்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற சர்வைவர், அது மரீன்ஸா இருந்தாலும் சரி இல்ல யாரா இருந்தாலுமே சரி, அவனை வந்து கப்பல்ல ஏத்தின்னு சீக்கிரமா கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜர் கிட்டயுமே ராஜர் குரூ வந்து போன் பண்ணி கேக்குறாங்க எங்க இருக்கிற சீக்கிரமான்னு சொல்லிட்டு. அப்ப ராஜர் வந்து என்ன சொல்றான்னா, ரெயிலியோட குரூப் கப்பல் ஏறின அடுத்த நிமிஷம் உடனே இங்க கிளம்பி போயிடுங்க, நான் வந்து உங்களை கடல்ல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ராஜர் சொல்றான். அதுக்கடுத்து கார்பும் சரி ராஜரும் சரி ஒரே நேரத்துல கன்ஃபார்மா நான் திரும்பி வந்துருவேன், அதெல்லாம் பயப்படாம போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சீன் பாக்குறதே ஒரு மாதிரி சீனா இருந்துச்சு. ஆக்சுவலா ராஜரையும் கார்பையும் ஒரே படத்துல பாக்குறதுக்கு எனக்கு ஏசியும் லூஃபியும் பாக்குற மாதிரி இருக்குது. ஆனா ஏசி வந்து பார்த்து நம்ம கூட இப்ப இல்ல, லூஃபி மட்டும் தான் இருக்கிறான். அது நினைக்கிறப்ப கஷ்டமாவும் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம ராஜரும் கார்ப்பு என்ன பண்றாங்க, அவனோட கோட் இருக்குதுல்ல அது வந்து கைட்டி போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா கார்ப்பு வந்து என்ன சொல்றான்னா, நான் உன்னையும் அப்புறமா ராக்ஸையும் பிடிக்கதான் இங்க வந்தேன், ஆனா விஷயம் எப்படி மாறிடுச்சு பாத்தியான்ற மாதிரி சொல்லிட்டு கார்ப்பு சொல்றான். அதுக்கடுத்து ராஜர் வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்து ஷேக்கியை காப்பாத்துறதுக்கு அதுக்கடுத்து ட்ரெஷர் எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன், ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து ராஜர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ட்ரூஸ் வந்து நான் கால் பண்றேன், அவன் ஓகேவான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேக்குறான். அப்ப கார்ப் வந்து அது எனக்கு ரொம்ப பெருசா பிடிக்கலதான், இஷ்டம் இல்லதான், ஆனா இப்ப நம்ம வந்து அப்படியே விட்டுற முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ராஜரும் கார்ப்பும் டீம் போட்டுக்கின்னு ராக்ஸ் கிட்ட வந்து சண்டைக்கு போறாங்க. இதுக்கு அடுத்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ராஜரும் கார்ப்பும் ராக்ஸ் அடிக்கிறது, அப்புறம் ராக்ஸ் வந்து ரெண்டு பேரும் போட்டு பொந்து கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மாத்தி மாத்தி அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கார்ப் வந்து கேட்கறான், இந்த ஃபார்மையும் இந்த கர்சியும் அப்படியே அண்டு பண்ற முடியாதான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுனே வந்து அவன் சண்டை போடுறான். ராஜன் வந்து பாத்தீங்கன்னா எந்திரி ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கத்தினே வந்து சண்டை போட்டுன்னு இருக்கிறான். சண்டை வந்து பாத்தீங்கன்னா அப்படி போயினே இருக்குது. அண்ட் இப்ப சீன் வந்து நம்ம ரெயிலியோட குரூப்புக்கு போகுது. அப்ப ரெயிலி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து கப்பலுக்கு போங்க, நம்ம சேஃபா இருக்கிறோன்னு சொல்லிட்டு தெரியாத வரைக்கும் ராஜர் வந்து சண்டை போட்டுனே தான் இருப்பான்,
அதெல்லாம் நம்ம சீக்கிரமா அங்க போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு ரெய்லி சொல்றான். அதுக்கடுத்து கபான் கிட்ட போகுது. கபான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குளோரியஸா வந்துட்டு உங்க கப்பல் நல்லா இருக்குது நானும் வரட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவ கேக்குறா. நம்ம கபான் வந்து குளோரியஸான்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறான். இதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா பிக்மாம் கிட்டயும் கைடோ கிட்டயும் போகுது. அப்ப பிக்மாம் வந்து கைடோ கிட்ட என்ன சொல்றான்னா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ கைடோ, இப்ப நீ வந்து எனக்கு கடன் பட்டுக்கிற, அதுவும் எந்த அளவுக்கு கடன் பட்டுக்கிறா, நீ வாழ்நாள் ஃபுல்லா எனக்கு கடன் பட்டுக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து சொல்றான். அப்ப கைடோ கேட்டோடனே லூசமா பேசாத லின், நீ வந்து என்கிட்ட தோத்துட்ட, இப்ப நீ வந்து என்ன பாரு, நான் வந்து ஒரு குரூ வந்து ஆரம்பிக்க போறேன், ஆரம்பிச்சுட்டு அந்த குரூவோட லா வந்து என்னன்னா புரூட்டாலிட்டி மட்டும்தான், அந்த மாதிரி ஒரு குரூவை நான் உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு கைடோ சொல்றான். அதுக்கடுத்து பிக்மாம் என்ன சொல்றான்னா, ஓ உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சாடா, ஆனா உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அப்போ பிக்மாம் கூட ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, குக்கு மாதிரி ஒருத்தவன், சீக்கிரமா வா கிளம்பி போலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப பிக்மாம் வந்து ஒரு நாள் திரும்பி வருவான்டா, என்ன நீ தர வேண்டியதை நான் எடுத்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு பிக்மாம் சொல்றா. கைடோ வந்து அப்ப நீ வா வந்து பாத்துக்கலாம், உன நான் வந்து நசுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிக்மாம் கைடோ இங்க இருந்தா தனித்தனியா போயிட்டு ஒரு பைரட் குரூ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த கதை நமக்கு நல்லாவே தெரியும். சோ இதுக்கடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பெட் கிட்ட போகுது. ஆனா ஆக்சுவலா இந்த சீனை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா வந்துச்சு, கடுப்பா வந்துச்சுங்க. நம்ம முன்னாடி சாப்டர் எல்லாம் பார்த்திருப்போம், ராக்ஸ் கூட வந்து ஒயிட் பெட் நின்று இருப்பாரு. அதாவது ராக்ஸா இருந்தப்ப அவர் வந்து நின்னாரு. ஆனா ராக்ஸ் வந்து இந்த மாதிரி மாறிட்டான். அவனுக்கு வந்து ஒரு உதவி பண்ணணும், ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம ஒருத்தன் கூட அவர் வந்து கிளம்பி போறாரு. அந்த கதையை நான் அப்புறமா வரேன். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போறாரு. இப்ப நீங்க சொல்லலாம் அவர் போயிட்டு எப்படி தடுப்பாரு, ஒயிட் பேர்டு வந்து பிடிச்சி அங்க இல்ல, கடன் பட்டு தான் அந்த டேவி ஃபைட்ல தோத்துனால இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ராக்ஸோட டேப்ல குடிச்சதுனால தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் போய் நின்று இருப்பாரு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல ஈமுக்கு. இப்ப ராக்ஸ் வந்து இந்த மாதிரி மாறிட்டான் மிருகத்தனமா. சோ தடுத்து நிறுத்த வேண்டியது இவரோட கடமை, ஆனா அவர் வந்து அதை பண்ணல. இப்ப அதே மாதிரி நீங்க இன்னொரு காரணத்தையும் சொல்லலாம், குரூக்குள்ள வந்து யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒயிட் பேர்டுக்கு தெரியும், அதனாலதான் அவர் வந்து ராஜர்கிட்டையும் கார்பெட்டையும் விட்டுட்டு அவர் போயிட்டாரு நீங்க சொல்லலாம். அந்த பாயிண்ட் கரெக்ட். ஆனா இது வரைக்குமே ராஜரும் சரி கார்ப்பும் சரி ராக்ஸை தடுத்து நிறுத்த தான் சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர ராக்ஸை கொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடவே இல்லை. ராக்ஸ் கேட்டுட்டான், ஆனா வந்து இன்னும் அந்த முடிவு எடுக்காம எந்திரின்னு சொல்லிட்டு தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஒயிட் பெட் என்ன பண்ணிருக்கணும், அங்க போயிட்டு நானும் உதவி பண்றேன், ராக்ஸ் என்னதான் என்னோட ஃப்ரெண்டு, நான் வந்து அவனை திரும்பி பழையபடி கொண்டு ஒருத்தர முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு ஒயிட் பெட் அங்க பண்ணிருக்கணும். ஆனா ஒயிட் பெட் வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணல. அவன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிடுறான். அதுதான் நான் வந்து தப்புன்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ இப்ப நான் சொன்னது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஒயிட் பெட் பண்ணது கரெக்டா இல்ல தப்பான்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம கதைக்கு போயிடலாம். ஒயிட் பெட் வந்து நின்னுக்கிறாரு. அப்போ ஒருத்தன் வந்துட்டு நீ தானே இந்த மலையை உடச்ச நியூ கேட்ன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான். அப்போ ஒயிட் பெட் வந்து யாரா நீன்ற மாதிரி கேட்கறாரு. அப்ப அவன் வந்து என்ன சொல்றான், என்னோட பேர் கிரகம், அவன் முழு பேர் வந்து பாத்தீங்கன்னா போலோ கிரகம், அவன் வந்து போலோ பைரட்ஸை சேர்ந்தவன். அவன் வந்து யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்க்கோட அப்பா. குறிப்பா சொல்லணும், அதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், நான் கடைசியா சொல்றேன் அந்த விஷயத்த. அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து மார்க்கோ மாதிரி தான் இருக்கிறாரு. இப்பதான் புரியுது மார்க்கோ வந்து எப்படி ஒரு பைனாப்பிள் ஆனான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவரே பார்த்து பைனாப்பிள் மாதிரி தான் இருக்கிற, இவர்கிட்ட அந்த ஃப்ரூட் தான் இருக்குதான்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் இவர் இறந்ததுக்கு அப்புறம் மார்க்கோ சாட்டானான்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா மண்டையில இருந்து மூஞ்சில இருந்து எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. சோ நம்ம மார்க்கோட அப்பா வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து ஒரு ஒயிட் பெட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் அவனோட பெரிய ஃபேனு, உனக்கு இப்போ ஒரு கப்பல் வேணும் தானே, என் கூட வரியான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறாரு. அவர் உடனே வந்து பாத்தீங்கன்னா போராடே நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒயிட் பெட் தனியா நடந்து போறாரு. கூட வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோட அப்பா வந்து போறாரு. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான சீன் எங்க போறோம், நம்ம தலைவன் டிராகன் கிட்ட போகுது. கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா டிராகன் ஒரு அலப்பறை பண்ணுகிறான். அந்த கப்பல் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேவி ஷிப் தான். அவனை மட்டும் கிளம்பி போறானுங்க. ஆனா யாரை விட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கரையோரமா மக்கள் வந்துக்கிறாங்க, சாதா மக்கள் இருக்கிறாங்க, காட் வேலி மக்கள். அவங்கள விட்டுட்டு இவனுக்கு மட்டும் வந்து போறானுங்க. டிராகனுக்கு கடுப்பாயிடுச்சு. டிராகன் என்ன பண்றாரு, துப்பாக்கி எடுத்து அந்த ஆபீசரோட இந்த கப்பலோட பெரிய ஆபீசர் இருப்பார்ல, அவர் நெத்தி போட்டுல வச்சுக்கின்னு ஒழுங்கு மாதிரியே இப்ப நான் சொல்றதுக்கு இல்ல, கப்பல் இங்க இருக்கிறவங்க வந்து திருப்புறீங்க, அங்க இருக்கிற எல்லாரையும் கப்பல்ல ஏத்துறீங்க, அப்படி ஏத்திருந்தா இங்கே நம்ம போறோம், இதுக்கு யாராவது வந்து தலையிட்டீங்க இல்ல வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்களை நான் இங்க போட்டுருவேன்னு சொல்லிட்டு டிராகன் வந்து சொல்றான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் த ரெவல்யூஷனரின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கத்தான் டிராகன் அந்த மாதிரி மாறிக்கிறான். இந்த மாதிரி ஒரு மரீனே வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுறான். அவங்கள வேற வழி இல்லாம கப்பலை திருப்பிக்கின்னு போயிட்டு அந்த மக்கள் எல்லாம் கூட்டு அப்புறம் போயிருக்கிறாங்க. சோ இதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா, நம்ம ரெய்லி கிட்டயும் கபான் கிட்டயும் போகுது. ரெய்லி வந்து ஷேக்கி கூட்டு போய் அந்த கப்பலை வந்து விட்டுறான். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போய் ஏறிடுறாங்க. ராஜரோட ஆர்டர் படி என்னன்னா, ரெயிலியோட குரூப் வந்து கிளம்பி போங்க கடலுக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஆனா ரெயிலியும் கபான் என்ன பண்றாங்க அப்படின்னா, போய் யாரெல்லாம் விடணுமோ விட்டுட்டு திரும்பி போறாங்க தன்னோட ஃப்ரெண்டுக்காக, கேப்டனுக்காக சொல்லக்கூடாது, ஃப்ரெண்டுக்காக வந்து போறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராஜர் குரூவுக்கும் அப்புறமா ராக்ஸோட குரூவுக்கும் வித்தியாசமே. ராக்ஸோட குரூ மட்டும் ராஜரோட குரூ எப்படி வந்து இப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா அந்த குரூ எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஆனா அதுதான் இல்ல, அதனாலதான் அந்த குரூவே அழிஞ்சு போச்சு. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம ரெயிலியும் கபானும் என் ஃப்ரெண்டு வந்து அங்க தனியா சண்டை போட்டுக்கிறான், அவனை நான் உதவி பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட காதலி இப்பதான் சேர்ந்தாரு நம்ம ரெயிலியும் அதுக்கடுத்து ஷேக்கியும், அவளையும் விட்டுட்டு கபான் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு நீங்க போங்க பத்திரமா நான் போய் கூட்டின்னு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் போறாங்க. இந்த சீன் பாக்கிறது ஒரு முள்ளே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க, சென்டிமெண்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து சீன் வந்து நம்ம எட்டுகால் பூச்சிக்கிட்டு போகுது. அதாவது எட்டுகால் பூச்சிக்கிட்ட போகுதுன்னு சொல்றதை விட ஈமோக்கா கிட்ட போகுது. ஏன்னா ஈமோக்கா இன்னும் சாட்டன் உடம்பு தான் பொசஸ் பண்ணி வச்சுக்கிறான், அந்த கண்ணை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப வந்து என்ன சொல்றான்னா, இந்த ஐலாண்ட் வந்து அது எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கடுத்து சைட்ல நமக்கு சில விஷயம் சொல்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
G11 அப்புறமா CP6 அவன் வந்து இந்த சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்களாம். இந்த மிஷன் வந்து பாத்தீங்கன்னா டாப் சீக்ரெட்டா லெவல் எஸ் அண்ட் ஸ்பெஷல் மிஷன் காட் வேலியில நடந்தது. அண்ட் அதுல வந்து இவங்க என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த ஹண்ட்ல ஹியூமன் ஹண்ட்லன்றத மறைச்சிட்டாங்களாம். அந்த விஷயம் வந்து அதுல இல்லவே இல்லை. அதுக்கு அடுத்து காட் வேலிக்கு என்ன ஆச்சு அந்த விஷயமும் வந்து அதுல இல்ல. அதே மாதிரி அந்த ஐலாண்டோட சைஸ் என்ன, எவ்வளவு பாப்புலேஷன் இருந்துச்சு, அதே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிட்டாங்க. அண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா எத்தனை பேர் அங்க இறந்தாங்க அது இன்னைய நாள் வரைக்குமே யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஒட்டுமொத்த விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து திருப்பி சீன் வந்து ராக்ஸ் கிட்ட ராஜர் கிட்ட கார்பி கிட்ட போகுது. அவன் வந்து இன்னும் சண்டை போட்டுனேங்கிறாங்க. எப்படி ராக்ஸும் ஒயிட் பீல்டும் சண்டை போட்டப்போ ஒரு மவுண்டைன் வந்து உடஞ்சு விழுந்துச்சோ, இப்போ இவங்க சண்டை போட்டுறாங்கல்ல அதுல இன்னொரு மவுண்டைன் வந்து பாத்தீங்கன்னா சரியுது. அப்ப கார்பும் ராஜர் வந்து பேசிக்கிறாங்க. அப்ப ராஜர் வந்து என்ன சொல்றான்னா அந்த கருப்பு கலர் மான்ஸ்டர் இருந்துச்சுல்ல அதுவும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது போலதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப கார்பும் வந்து ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அப்ப ராஜர் அதுக்கு பெசாம நேவி விட்டுட்டு என் கூட வந்துடுறியான்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறான். அப்ப கார்பு என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல இல்ல நான் நேவி விட்டு வந்தேன் அப்படின்னா யாரு மெரின்ஸ் வந்து காப்பாத்துவான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ என்னதான் மெரின்ஸ்ல தப்பானவங்க இருக்கிறாங்க தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலுமே அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் கார்பு வந்து அங்க இருந்திருக்கான். சோ அவனோட மனசு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் தெரிய வருதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ராஜர் கார்பிட் என்ன சொல்றான்னா எல்லாமே மாசு தான் கார்புன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப என்னடா சொல்றேன் எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்லிட்டு கார்ப் வந்து கேக்குறாரு. அப்ப ராஜர் வந்து என்ன சொல்றான்னா ஆர்மமெண்ட் ஹாக்கியை வச்சு நார்மலா டெல்ஃபு டேப்லெட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கவுண்டர் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நான் வந்து கான்கர் ஹாக்கி யூஸ் பண்ணுகிறேன், அதுவும் நான் ஃபுல்லா யூஸ் பண்ணினுக்கிறேன். ஆனாலும் என்னோட அட்டாக் வந்து லேண்ட் ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டு ராஜர் சொல்றான். அப்ப கார்ப் வந்து என்ன சொல்றான்னா ஆமா ஏன்னா அவனும் கான்கர் ஹாக்கி யூஸ் பண்றான் கார்ட் பண்ணிக்கிட்டு அவனை, அதான் ரெண்டு கேன்சல் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு கார்ப் வந்து சொல்றான். அதுக்கடுத்து ராஜர் என்ன சொல்றான்னா இப்ப நம்ம அதை ஓவர் கம் பண்ணல அப்படின்னா அந்த டேமேஜ் வந்து அவனுக்கு போய் சேரவே சேராதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அவன் கூட மாத்தி சண்டை போட்டுனே இருக்கலாம். ஆனா நமக்கு தான் ஸ்டெமினா வந்து சீக்கிரமா போயிடும், நம்ம தான் எனர்ஜி வந்து லூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்து மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிறோம், டைம் ஆகும் நம்ம சோர்ந்து போயிடும், அது மட்டும் ஸ்ட்ராங்காவே இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். சோ என்ன விஷயம் பண்ண சொல்றான் அப்படின்னா ராஜர் கார்பி கிட்ட அடுத்த வாட்டி நம்ம கான்கர் ஹாக்கி யூஸ் பண்றப்ப நம்மளோட எல்லா மாசையும் ஒரே அட்டாக்ல ஒரே பாயிண்ட்ல வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்றப்ப நம்மளால அவனை தோக்கடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க, யார் சொல்றேன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல. சோ அந்த மாதிரி அட்டாக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை சர்வே பண்றதே கஷ்டம், ஏன்னா அந்த ஆஃப்டர் மாத் வந்து ரொம்ப மோசமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஆனா இதை தவிர வேற வழி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா ராக்ஸ் திருப்பி சண்டை போறதுக்கு வரான். அப்ப இவங்க வந்து பாத்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க, ராக்ஸ் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, இப்ப நான் சொல்ல போற வார்த்தை உனக்கு கம்ஃபர்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு வந்து இதை சொல்ற தவிர ஒரு வழி கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது, உன்னோட முகத்துல ஒரு சோகமா அப்புறமா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து எங்களுக்கு தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ராக்ஸ் வந்து காட்டுறாங்க. ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி மனசே உடையுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட ஆளு அழுதுன்னு கிடக்குறாங்க. இது ஒண்ணுமே பண்ண முடியலையே, பவர்லெஸ்ஸா இருக்கிறோமேன்ற அந்த அழுகு அது. அவன் வந்து தோக்க போறான் சாவ போறான்ற அழுகு கிடையாது, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே, நம்ம உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லையே, நம்மள மீறி எல்லாம் நடக்குதுன்ற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ராக்ஸ் வந்து அழுதுனுக்குறான். அதை வந்து இவங்க பாக்குறாங்க. அதை பார்த்தது வருமா ராஜரும் வந்து பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடறான். அதுக்கடுத்து கண்ணெல்லாம் தொடச்சிக்கின்னு சரி இப்போ வந்து சென்டிமெண்ட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு அட்டாக் லான்ச் பண்றது ரெடி ஆகுறான். அதே மாதிரி கார்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் லான்ச் பண்றது ரெடி ஆகுறான். ராக்ஸும் வந்து வரான். ஸோ ஃபைனல் அட்டாக் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நம்ம ராஜர் யூஸ் பண்ற அட்டாக் பேர் வந்து பாத்தீங்கன்னா ககுசுச்சி ஏசுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றான். அந்த ஏசுன்ற வார்த்தையை பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு புல் அரிச்சிருச்சு. நம்ம ராஜர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பையனோட பேரை வச்சு ஒரு அட்டாக் வந்து வச்சிருந்திருக்கிறான். ஸோ அதை வச்சு அவன் யூஸ் பண்றான். கார்ப் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டம் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு ஒரு அட்டாக், இந்த ரெண்டு அட்டாக்கை வச்சு ராக்ஸை வந்து அடிக்கிறாங்க. ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செத்துட்டானா இல்ல வந்து தோத்துட்டான்னு சொல்லிட்டு தெரியல. பட் என் குடுத்துன வந்து அந்த பில்டப் படி பாக்குறப்ப இதுல வந்து 3 பேருமே அவுட் ஆஃப் கமிஷன் ஆயிடுவாங்க, 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மட்டை ஆயிடுவாங்க. இதுக்கு அடுத்து நான் சொல்றேன், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சோ இந்த அட்டாக் வந்து லான்ச் பண்றாங்க, ராக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடி விழுது. சோ இதுக்கு அடுத்து சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வேர்ல்ட் கவர்மெண்ட் இந்த இன்சிடென்ட்டை மறைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, ஆனா அவங்களால அதை முழுசா பண்ண முடியல. ஏன்னா ராக்ஸ் பைரட்ன்றவங்க ஒரு பெரிய குரூ, அந்த மாதிரி ஒரு குரூ டிஸ்பேண்ட் ஆகுறது கன்ஃபார்மா இந்த உலகம் ஃபுல்லா தெரிய வரும். அண்ட் அதே மாதிரி ராக்ஸ் பைரட் ஒரு ஒட்டுமொத்த எராவியே டீஸ்டபிளைஸ் வந்து பண்ணாங்க. ஆனா அவங்க விட்டுட்டு போன அவங்களோட லெகசி இருக்குதுல்ல, அதோட ட்ரெமர்ஸ் வந்து இன்னும் உலகத்தை வந்து ஷேக் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் முடிஞ்சிருச்சு. சோ இதுக்கடுத்து என்ன நினைச்சு சொல்ற வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்க முடியாது, அடுத்த வாரம் ஓட பிரேக் எடுத்துக்கிறாரு. சோ அதுக்கடுத்த வாரம் தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த சாப்டர் படிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு இதை பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், யாரும் மாத்தி தான் ஃபீல் பண்ண மாட்டோம். ராக்ஸ் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. அண்ட் இப்ப கேள்வி என்னன்னா அவன் செத்துட்டானான்றதான் கேள்வியா இருக்குது. அவன் வந்து கஷ்டப்பட்டான், எல்லாமே ஓகே தான். ஆனா இப்ப வந்து 2 பேர் அட்டாக் பண்ணிட்டாங்க, ஃபைனல் அட்டாக்னே சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுல இருந்து ராக்ஸ் வந்து உயிரோட இருக்கிறானா இறந்துட்டானான்றது தான் ஒரு கேள்வி. அவன் சாகாம இருந்தான் அப்படின்னா நல்லா இருக்கும், அதுதான் எனக்கு வந்து இருக்கிறது. எடுத்து நீங்களும் அதான் நினைச்சுன்னு இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் சாவறதுக்கு அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு கைதியா இருந்தா கூட அப்புறமா திருப்பி ஃபைனல் வரப்போ அவனை கொண்டு வந்தா வேற மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஸோ இந்த சாப்டர் படிச்சவங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க, அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படித்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க. ராக்ஸ் எப்படி பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அண்ட் அவங்கள வந்து நம்ம வீடியோல கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.